23 சொல்கிறது, உன் இருதயத்தின் நினைவுகள் அப்படியே எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். இது பாகம் 4. நம் இருதயத்தின் நினைவு உயர்வாக இருக்க வேண்டும். 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000த்துக்கு மேற்பட்ட நபர்களை போஷித்த ஆண்டவர் மீதி எத்தனை கோடி நிறைய எடுத்தார்னா 12 கோடிகள் நிறைய எடுத்தார். அந்த 12 கோடிகள் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு விதி நடப்பித்தார். நம்ம கையில இன்னைக்கு கொஞ்சமா இருக்கலாம், ஒரு சின்ன வண்டி தான் இருக்கலாம், ஒரு சின்ன வீடு தான் இருக்கலாம், ஒரு துணியும் கூட போட்டுக்கிறதுக்கு ஒரு சராசரியை தான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கையில நாம் இருக்கும் பொழுது நம்முடைய அந்த நிலைமைகளை பெருகச் செய்ய நல்ல வேலை, நல்ல உணவு, நல்ல போக்குவரத்து வாகனம், இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நல்ல வீடு, இடம் வாங்கக்கூடிய வசதி, இப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பெருகச் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கின்றார். இம்மட்டமல்ல தேவன் இனியும் நம்ம வழிநடத்துவார். நம்ம நினைக்கிறோம், நான் இன்னும் நல்ல ட்ரெஸ் போடுவேன், நான் இன்னும் பெரிய வேலையில பெரிய உயர்வடைவேன், இன்னும் நல்ல புது வாகனத்தை வாங்குவேன், கண்டிப்பாக நான் வீடு வாங்குவேன் என் காலத்துக்குள்ளார, அப்படி நாம் நினைக்கும் பொழுது அதை ஆண்டவர் வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ.